இது கார எலும்பின் மத்தியில் உள்பகுதியிலாகும். கார எலும்பின் மத்தியில் உள்பகுதியில் இது முக்கியமான வருமா? கனமான காயம் ஏற்பட்டுனா மயக்கம் ஏற்பட்டுடும். ஜன்னி வரும். மாற்றான் காலம். மாற்றான் காலம். தவளை காலம். தவளை காலம் முக்கியமான வருமோ? நெஞ்சுவலி, அன்கான்சியஸ், மயக்கம், ஜன்னி இந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் வரும். ரத்தம் துப்பி காலம். ரத்தம் துப்பி நெஞ்சு கலங்கிடும். இந்த கனமாக அடிபட்டா வாயிலிருந்து ரத்தம் வரும். இதயம் படபடப்பு, ரொம்ப சிக்காக மயக்கம் மட்டும் வந்துடுவாங்க. ஜன்னியெல்லாம் வந்துடும். சூத்திர காலம். சூத்திர கால வர்ணம். சூத்திரகால வர்மம். அத்திக்காந்தாரி. சூத்திர காலத்திலிருந்து 2 விரல் பக்கவாட்டி, 2.5 விரல் பக்கவாட்டி. அத்திக்காந்தாரி வருமம். சூத்திர காலத்திலிருந்து 2.5 விரல் இந்த பக்கம் அத்திக்காந்தாரி வருமம். அடிபட்டாச்சுன்னா மயக்கம், ஜன்னி மாதிரி பயங்கரமான குழந்தைகள் ஏற்படும். காரீரல் வர்மம். ரெண்டு விரல் மேல நிப்புல இருந்து 2 விரல் மேல காரியங்கள் வருமம். இது அடிபட்டா காற்று ரொம்ப பாதிக்கும், மயக்கம் வரும், ஜன்னி எல்லாம் வரும். தூசி வர்மம். தூசி வர்மங்கிறது நிப்புள் அது கனமா அடிபட்டுனா கண் புகைஞ்சு போகும், மயக்கம் வரும். ரொம்ப கனமான இடத்துல வந்து வெள்ளீரல் வர்மம். இல்ல தூசி வர்மத்திலிருந்து வர்மம். நெஞ்சடப்ப காலம். அதாவது நிப்புல இருந்து 2 விரலில் நெஞ்சடப்ப காலம். முக்கியமான விஷயம், இடம் அடிபட்டு ரொம்ப காயப்பட்டுனா இறந்த போகும், சந்தேகம் கிடையாது. படவரம காலத்துல படவரம் 12ல ஒண்ணு ரொம்ப முக்கியமான இடம். எல்லுரிக்கி வர்மம். ஒரு விரலில் எல்லுரிக்கி வர்மம். அதான் உடம்பு உடனே எலும்பு உருகி போகும். மேகம், அதாவது மேக நோய் ஏற்பட்டுரும். எலும்புலாம் அந்த மசின்ஸ் எல்லாம் வாட்டி போகும். அனுமார் வர்மம். அனுமார் வர்மம் அப்படியே ஒரு விரலுக்கு அனுமார் வர்மம். ரொம்ப கனமான வர்மம், காய விட்டா உடனே போகும். அடப்ப காலம். அடப்ப காலம் ரொம்ப முக்கியமான இடாகும். ரொம்ப கனமான வரிசையில் உள்ள வெயில் வர்மங்கள்ல ஒன்று. பெரிய அத்திச்சுருக்கி. முண்டல் மேலே முண்டல் மேலே
முண்டல் வருமம், மனிதரிக்கு வருமம். பிடித்து முறுக்கிட்டா முறுக்கி இந்த மாதிரி பிடிச்சு முறுக்கியாச்சுன்னா அந்த கை நரம்புகள் உடைபட்டு போகும். அதனால சக்தி இழந்து போகும் நரம்புகள். கை குளசி வர்மம். கை குளசி வருமம். கை குளச்சி வருமம் அப்படிதான் முக்கியமான வருமம். நரம்பு பாதிக்கப்படும், கை பாதிக்கப்படும், கை உணக்கல் ஏற்படும். கை உணங்குதல், நரம்பு வலி, கை குளசி வர்மம் எல்லாம் ஏற்படும். குளர்ச்சி வருமம், கை குளர்ச்சி வருமம். சுழிச்சக்கரம். சுழிச்சக்கரம் சுழிச்சக்கர காலம். இந்த இடம் சுழிச்சக்கர காலம்னு பேரு. ரொம்ப விளக்கு மாதிரி செய்யலாம். அன்கான்சியஸ் ஆயிடுச்சுன்னா நசுக்கிச்சுன்னா இந்த களைப்பு மாறும், மயக்கம் தெளியும். கடினமாக பிடிச்சோம்னா நரம்பு பாதிக்கப்படும். உள்ளங்கை வெள்ளை வர்மம். உள்ளங்கை வெள்ளை வர்மம் இது சரியா ஒரு அடங்கல்களில் சேர்ந்த ஒரு வர்மம். இங்கு காயம் விட்டால் இறந்தே போகும், அந்த அடங்கு உள்ளது. மற்றபடி மசாஜ் கொடுத்தாச்சுன்னா மயக்கத்தன்மை மாறும், நரம்பு வலி மாறும், வாதம் மாறும். அதாவது நரம்புகளுக்கு உணர்வை கொடுப்பதற்கு, உணர்ச்சியை கொடுப்பதற்கு முக்கியமான இடம். துதிக்கை வர்மம். துதிக்கை வர்மம் இது நரம்பு சுத்தவிடா நரம்பு கோச்சும், கை தூக்க முடியாது. இந்த மாதிரி துதிக்கை வர்மம், நரம்பு நடுங்கும், கை தூக்க முடியாது, வாதம் வரும். இந்த மாதிரி வாய்ப்பு. பெருவிரல் மணிக்கண் வர்மம். இது பெருவிரல் மணிக்கண் வர்மம் ரொம்ப முக்கியமான இடம். கனமாக அடிபட்டாச்சுன்னா அவர் பிள்ளையார் எழுதப்பட்டுள்ளது. மட்டுமல்ல உண்மை விஷயம் உண்மைதான். கிழக்கு ஆமா அதை கிழக்கு முறைக்காகவும் மெதுவாக அமர்த்தி கிழக்கு முறைக்கும் பயன்படுத்தலாம். அன்கான்சியஸ்னஸ் தெளியும், ஞாபக சக்தி வரும். மலர் வர்மம் அல்லது கைகொட்டி காலம். தும்மி வர்மத்திலிருந்து ரெண்டு வர்மத்தில் இந்த தும்மி காலத்திலிருந்து ரெண்டு விரல்கள் அவரவர் கையினால ரெண்டு விரல்களை மலர் வர்மம் கைகட்டி காலம் ரொம்ப முக்கியமான வர்மம். உடம்பு இந்த நெஞ்சு உள்ளம் கலங்கி போகும். கனமா அடிவிட்டா செத்தே போகும். அப்படிவிட்டா முக்கியமான இடம். கதிர் வர்மம். என்னுடைய ரெண்டு விரல்களை கதிர் வர்மம் முக்கியமான வர்மம். கலங்கியாச்சுன்னா ரொம்ப பாதிக்கும், உடம்பு பாதிக்கும், உடம்பு உணங்கி போகும், நட்டில் பாதிக்கும். கதிர்காம வர்மம். கதிர்காம வர்மம் இதனுடைய தன்மைகள் எல்லாம் அந்த கதிர் வர்மத்தினுடைய தன்மைகள் எல்லாம் கதிர்காம வர்மத்துக்கு உண்டு. கூம்பு வர்மம். கூம்பு வர்மம் ரெண்டு நெருப்புகளுக்கும் மத்தி. நேர் வர்மம். நேர் வர்மம். நேர் வர்மம் இந்த குழி, நெஞ்சு குழி. உரிமிக்காலம். உரிமி வர்மம். உரிமிக்காலம் இருந்து 4 விரல் மேல். ஆதி வர்மம். ஆதி வர்மம் தொப்புள். ஆதிவர்மம் தொப்புள். தொப்புள் அப்படிங்கிற செய்யலனாலும் தொப்புள். காந்தாரி வர்மம். காந்தாரி வர்மம். காந்தாரி வர்மம் முக்கியமான வர்மம். அடிபட்டா மயங்கிய போகும், அடிபட்டா மயங்கிய போகும், அந்த அளவுக்கு இதாகிறது. அப்புறம் தும்மி வர்மம். தும்மிக்காலம். தும்மி வர்மம். தும்மி போட்டாச்சு சார். தும்மி போக்கா तुम्हारे पड़त कम जैसे तुम வச்சு
ஆஃப் பண்ணுங்க. டேஞ்சரான வரமும் ரொம்ப ஆபத்தான வரமும் ரொம்ப முக்கியமான வரமும் படக்கூடாது. பட்டா இறந்து இன்னொரு பேர் சொல்லி காட்டுங்க. இது எழுத்து வரமும் ரொம்ப முக்கியமான வரமும். அது இங்க அடிபட்டா கர்மம் அடிபட்டா மாண்டே போகும், சந்தேகமே இல்லை. பொதுவாக அடிபட்டாலும் அது பாதிக்கப்படும். நெட்டு பொறுத்து வருமம். நெட்டு பொறுத்து வருமோ, நெட்டு பொறுத்து கை நெட்டு பொறுத்து வருமோ. காயப்பட்டா மெயின் நரம்பு பாதிக்கப்படும், பிரெயின் பாதிக்கப்படும். அதனால வாய் புலம்பல் எண்ணி இந்த மாதிரிப்பட்ட வகைகள் வரும். காக்கட்டை காக்கட்டை கணையின் காலம். இதனுடைய ரெண்டு பையங்களுக்கும் மத்தியில காக்கட்டை கணையின் காலம். இது அங்க அடிபட்டாலும் பெரும் நரம்பு பாதிக்கப்படும், பிரெயின் பாதிக்கப்படும், நரம்புகள் வலி இந்த மாதிரிப்பட்ட இதுகள் வரும். மேல் முடிச்சு வருமம். போட்டோம்ல போட்டாச்சா? மேல் முடிச்சு போட்டோமே. திரும்ப போட்டோம், ஒரு முறை போட்டோம். மேல் முடிச்சு வருமா? மேல் கை போட்டு வருமம். மேல் கை போட்டு வருமா? இது ஆனா இது டபுள் வருமா? இங்கே ஒண்ணு உண்டு. இதனால நெஞ்சு வேதனை, உள் கொளுத்து, உள் சுளுக்கு, காய்ச்சல், இந்த சளிக்கட்டு இதெல்லாம் மாறும் லைட்டாக பண்ணும்போது. மேல் சங்கோதரி காலம். மேல் சங்கோதரி காலம். மேல் சங்கோதரி காலம். தண்டோடம் பாதிக்கப்படும், கனமான இடம். பின்னூல் காலம். ரெண்டு சங்குக்கும் கைப்பூட்டுக்கும் மத்தி பின்னூல் காலம். முக்கியமான இடம். அடிபட்டா ரொம்ப பாதிக்கப்படும். சிப்பி வர்மம். சிப்பி வர்மம். சிப்பியுடைய மத்தியம். அடிபட்டாலும் கை தூக்க முடியாது, கை வலிக்கும், ரொம்ப இதா இருக்கும். அன்கான்சியஸ்னஸ், வேர்வை, மயக்கலாம் வரும். குளியன் வர்மம். குளியான் வர்மம். குளியான் வர்மம். குளியான் வர்மம் அப்படிதான். கை தூக்க முடியாது, கை சிப்பி உணங்கி போகும். இந்த மாதிரி கைப்போட்டு வர்மம். மத்திய சிப்பி இல்லை. கை கூட்டு வருவோம். அதுவும் இந்த மாதிரி தான். கை சிப்பி, வெள்ளிகள் எல்லாம் பாதிக்கப்படும். கொம்பேரி காலம். சிப்பிக்கு கீழ்புறம். ஆமா, இந்த மாதிரி கொம்பேரி காலம். சிப்பியோட அற்றம். இதனுடைய இந்த வருமானத்துடைய குணங்கள்லாம் செய்யும். அதாவது கை சிப்பி உணர்ந்து போகும், நரம்புகள் பாதிக்கப்படும், அன்கான்சியஸ் வரும், வெள்ளிகள் உள் சைடு ரொம்ப பாதிக்கப்பட்டு இதாகிடும். இலங்கு வர்மம் அல்லது வாயு காலம். இலங்கு வர்மம் அல்லது வாயு காலம். முதுகில் நடு மத்தி. இந்த இடம் முடிஞ்சாச்சுன்னா அது காயப்பட்டாச்சுன்னா இருந்தே போகும். ரொம்ப முக்கியமான இடம். ஞாயிறுப்பு காலம். ஞாயிறுப்பு காலம். இது முதுகெலும்பு பாதிக்கப்படும், அதனுடைய நரம்பு பாதிக்கப்படும். சிப்பி இது பண்ணி நடக்க முடியாது. இடுப்பு எலும்பு இடுப்பு இதாயிடும், ஸ்லிப் ஆயிடும். வல்லுரிமை. வல்லுரிமை. வெல்லுரிமை. ரெண்டு பக்கத்திலையும் ரெண்டு பேர்களுக்கு வலப்புறமும் இடப்புறமும் வல்லுரிமை வெல்லுரிமை இருக்கின்றது. இது கால் சிப்பி ரொம்ப பாதிக்கும். அடிபட்டா ரெண்டு நரம்புக்கும் ஒரே குணம். கோச்சு வர்மம். கவளி வர்மம். இந்த பக்கத்தில்
கவளி கவளி இந்த இப்படி பண்ணலாம். கை சாதாரண கவளி வருமா? கை கவளி வருமா? இது ரொம்ப முக்கியமான அணுகுமுறை. இதில் ரொம்ப காயப்பட்டுன்னா இறந்தே போகும். ஆனா மயங்குதல், ஜன்னி வருதல், இப்படிப்பட்ட கடின நோய்களை இழப்பு முறைக்குள்ள நல்ல ஒரு அடங்கல் முறையாகும். அடங்கல் இடம். மூத்திர காலம் வந்து 4 பேர் மூத்திர காலம் வருமா? ரொம்ப முக்கியமான வருமா? இங்க குத்துக்கொண்டா சிறுநீர் பெரியது கட்டிக்கொள்ளும். 3, 6, 9, 12 நல்ல காய வேண்டியதுனா இதாகிடும், மனைவி வந்துடும். மறுபடியும் இலக்கம் வரைக்கும் லைட்டா க்ளோஸ்க்கு பெயின் அதுக்கெல்லாம் இது பண்ணலாம், மசாஜ் கொடுக்கலாம். பீஜா காலம் ஒருவர்களுக்கு பீஜா காலம் வந்து பீஜா காலம். இது வந்து உடம்பு உருகிடும், பீஜம் வழியே போயிடும், அன்கான்சியஸ் டைப்லாம் இருக்கும். வரும் இது மாதிரி ஒட்டி விடுங்க. குத்து வருமா? குத்து வருமா? குத்து வருமா? இந்த வரிசை அதில் ஓட்டுங்க. அதுவும் சிறுநீர் பெரியது உடனே கட்டிடும், வயல் ஊதிடும். அப்படின்னா முக்கியமான பரிசுகளா முக்கியமான வரணும். துண்டு வருமா? துண்டு வரணும். துண்டுனா தொடையில இது வந்து இந்த மாதிரி இது பண்ணியாச்சுன்னா பெருநரம்பு பாதிக்கப்பட்டு காலை வணங்கிடும். பக்கவாதம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. பெரிய வரமும் நல்ல வரமும். சீப்பு வருமம். சீப்பு வரமும் இது வந்து முக்கியமான ஒரு இலக்க அடங்கலும் கூட. அன்கான்சியஸ் அப்படி இது பண்ணும்போது அமைக்காச்சுன்னா கிளம்பும். பிறகு ரொம்ப காயப்பட்டாச்சுன்னா கால் விளங்காது, பக்கவாதம் எல்லாம் வரும். சீப்பு அசௌதரி கண்ணு வருமம். அசௌதரி கண்ணு வரணும். கால் சேட்டில இருந்து 2 விரல் மேல இங்க அடிபட்டா கால் வணங்கி போகும், கால் வணங்கி போகும், பக்கவாதம் வரும். கால் வந்து இந்த முழங்கால தூக்க முடியாது, இந்த மாதிரி ஆயிரும். சிரட்டை வருமம். சிரட்டை வரணுமோ? கால் சிரட்டையோட மத்தியம், கால் தூக்க முடியும். இங்கேயும் இங்க கால் சிரட்டையோட மத்தியம், இங்க அடிபட்டா கால் தூக்கி ஊண்டி நடக்க முடியாது, துறையில எல்லாம் வந்துடும். நாய் தலை வர்மம். நாய் தலை வர்மம் இந்த முட்டுல வந்து என்னுடைய வடிவம் நாய் தலை மாதிரி இருக்கும். என்னுடைய வடிவம் வந்து மடக்கி வச்சுட்டு, காலை மடக்கி வச்சுட்டு இருந்தோம்னா நாயுடைய தலை மண்டை மாதிரி இருக்கும். இந்த ஓரம் நாய் தலை வர்மம். விசை நரம்பு வர்மம். விசை நரம்பு வருமம் முழங்காலுக்கும் மண்டை மத்திக்கும் நடு இந்த பக்கத்தில் உள்ள இருக்க நரம்பு கால் வணங்கி போகும், பிரெயின் பாதிக்கப்படும், பக்கவாதம் கால் நடக்க முடியாது. ரொம்ப பெரிய விளக்கம் அடைக்க அங்க ஜன்னி பிறகு விளக்கிடலாம். குதிரை முக வர்மம். அதாவது ஞாயிற்றுல வந்து 2 பேர் இருக்கா குதிரை முக வர்மம். குன்றி அடங்கல். குன்றி அடங்கல் திருப்பு. கால் கண்ணைக்கு குழி வந்து முக்கியமான இலக்க முறை. அன்கான்சியஸ்னஸ் ஜன்னி இருந்துச்சுன்னா இலக்கிடலாம். மஞ்சாடி அடங்கல். மஞ்சாடி இடங்கள் இதுவும் அந்த மாதிரி தான். அன்கான்சியஸ்ல எல்லாத்துக்கும் குணம் ஒன்றுதான். துண்டு வர்மம் அல்லது பாத சக்கரம்
அல்லது கண் புதை தூண்டு வர்மம் கண் புகை காலம் பாதச்சக்கரம். தூண்டு வர்மம்னு சொல்லுவாங்க, பாதச்சக்கரம்னு சொல்லுவாங்க, பாத வர்மம்னு சொல்லுவாங்க. முக்கியமான வர்மம் கால் தளர்ந்து போகும், பிரெயின் வலியில் பாதிக்கும், கால் ஊன்றி நடக்க முடியாது, உடம்பு டயர்டாயிடும், அன்கான்சியஸ்னஸ் எல்லாம் வரும். பெருவிரல் கவளி வர்மம். பெருவிரல் கவளி இங்க அழிவிட்டா ரொம்ப பெரிய காயம் ஏற்பட்டுரும், மயக்கம் ஜன்னியெல்லாம் வரும். மற்றபடி இலக்கு முறையும் பயன்படுத்தலாம். அன்கான்சியஸ்னஸ் தெளியும். மசாஜ் லைட்டா மசாஜ் கொடுத்தாச்சுன்னா அன்கான்சியஸா இருக்கிறவங்க தெளிவாங்க. பூமி காலம் மயங்கும், ரொம்ப பாதகமா இருக்கும், மயங்கும், ரொம்ப பாதிக்கப்படும். பெருவிரல் மணிக்கண் வர்மம். பெருவிரல் மணிக்கண் வர்மம் அதுதான். இது கனமா பட்டாச்சுன்னா இறந்தே போகும், மற்றபடி இழக்கும். அல்லது கீழ் நட்டல் வர்மம். குருத்து எலும்பு முடிவு இது வெளியே வரணும். கனமா அடிபட்டா பழக்காது. லைட்ல மசாஜ் கொடுத்து இலக்கியாச்சுன்னா ரொம்ப மயங்க கிடக்கிறவங்களும் ஜன்னி இருக்கிறவங்களும் எழும்புவாங்க. நொடி வர்மம். நொடி வர்மம் முக்கியமான இடம் தான். ஆமை காலம். ஆமை காலம் இந்த அடிபட்டா நர்வஸ் பாதிக்கப்படும், கால் தளர்ந்து போகும், உயர்வு எல்லாம் தோன்றும். சுருக்கு வர்மம். இது முக்கியமான வர்மம் சுருக்கு வர்மம், நரம்பு பாதிக்கப்படும். குளர்ச்சி வர்மம் அல்லது சன்னி வர்மம். குளிர்ச்சி வர்மம் சார், குளிர்ச்சி வர்மம். குளிர்ச்சி வர்மம் அல்லது சன்னி வர்மம். குளிர்ச்சி வர்மம் அல்லது குளிர்ச்சி வர்மம் அல்லது ஜன்னி வர்மம் என்பாங்க. காயம் விட்டாச்சுன்னா ஜன்னி, காயம், குளிர்ச்சி, அயர்வு, கால் வழங்காது, இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வரும். குதிரை நுனி நாக்கு வர்மம் அல்லது மண்ணை வர்மம். இது கால் மண்ணை, இந்த ஜத முடிகிற இடம். பெரிய இலக்குமுறை, சர்வாங்க இலக்குமுறை, நல்ல பெரிய வர்மம். வயுரூதி வர்மம். இது வயிறு வர்மம். இதுவும் அப்படிதான். அடிபட்டா வயிறு ஊதும், நரம்பு பாதிக்கப்படும், நடக்க முடியாமலும் குதிகால் வர்மம். கனல காட்டும் குதிகால் வர்மம். குதிகால் வர்மம், கால நடக்க முடியாது ஆகணும் அடிபட்டா. உப்பு குத்தி வர்மம். உப்பு குத்தி வர்மம் அடிபட்டாச்சுன்னா இல்ல காயற்றும், நடக்க முடியாது. 90 கழிஞ்சுதான் நடக்க முடியாது காயப்பட்டா. உள்ளங்கால் வர்மம். உள்ளங்கால் வெள்ளை வர்மம், பெரிய வர்மம். அடிபட்டா மயங்கும். அப்புறம் மயங்கினவங்க எழுப்புவதற்கும் அதோட மசாஜ் கொடுத்த நம்ம இலக்கம் வரைக்கும் மயங்கினவங்களும் எழுப்பாங்க. தட்டை வர்மம். தட்டை வர்மம் அடிபட்டா மயங்கும். முக்கியமான வரம் தாங்கும். அடிபட்டா மயங்கும், நரம்பு வெயில் எடுக்கும், கான்சியஸ் எல்லாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சிறுவிரல் கவளி. சிறுவிரல் கவளி, கால் கவளி மாதிரி, இந்த பெருவிரல் கவளி மாதிரி
சிறுவர்கள் கவலை. இந்த பெருவிரல் கவலைக்கு இருக்கிற ஆக்ஷன் மாதிரி எல்லாம் சிறுவர்கள் கவலைக்கு உண்டு. பாத சக்கர பருவம் கொண்டு மயக்கம், ஜன்னி, அது நடக்க முடியாம உடல் குழி இந்த மாதிரி ஆகி போகிறது, அல்லது இன்னொரு பக்கமாக செஞ்சுக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஒரு திரும்ப முறை, நாங்கள் திரும்ப முறைன்னு சொல்லுவோம், அதை இங்கிலீஷில் மசாஜ்னு சொல்லுவோம். அதை நம்ம சாரை செய்து காட்டுறேன், அதை நீங்கள் பார்த்துக்கலாம். வந்து நடக்க முடியாத சூழ்நிலை என்ன வந்தாச்சுன்னா இந்த மாதிரி தூக்கி இருத்திட்டு, இந்த மாதிரி தூக்கி அப்படியே கால்காய் இருத்திக்கணும். இருத்திட்டு இந்த மாதிரி ஒட்டு வரணும். இப்படி பிடிச்சு இதை கொடுத்து இந்த நிலை இதை மாட்டிட்டு அப்படியே இந்த இடம் சென்னி, மூணு தட்டம் போட்டு நேரே இந்த மாதிரி தடவை இருக்கணும். 3 தடவை இப்படி தடவி இந்த எலும்புக்கு உள்பாகத்தில் இப்படி கொண்டு வரணும். 3 தடவை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்த விரலை அப்படி விரல் உள்ளே ஏறக்கூடாது. இங்கே வந்து சிப்பியில் இது பண்ணி விடணும். பொறுத்துலையும் இது பண்ணி என்னென்ன புள்ளியில் அழுத்தம் கொடுக்குறீங்க ஐயா? ஒரு 2 புள்ளியில் மசாஜ் கொடுக்குறீங்க இல்லைங்களா? உள்ளங்கையில் உள்ளங்கை எவ்வளோ வருமோ, சுழி சக்கர காலம், இந்த கவளை காலம், இந்த நடுவிரல் கவளை காலம், இந்த மணிக்கட்டு வருமோ, இந்த மாதிரி நரம்புகள் இப்படி பொறுத்து வருமோ,
தைப்பூட்டு வருமோ இந்த மாதிரி அந்த இது பண்ணியாச்சு. இருமல் இன்னும் இல்லை, வராது. கிடைக்கிட்டு இருந்து அடி வரணும், தூக்கி பண்ணலாம். அது என்ன புள்ளியில் அழுத்தம் கொடுக்குறீங்க இப்போ? இது மேல் முடிச்சு வருமோ, மேல் முடிச்சு வருமா மசாஜ் கொடுக்குறீங்க. பிடரிக்கால் இந்த மாதிரி நேரே கொடுக்கலாம். இப்படி இந்த இடம் மட்டும் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கையிலையும் கொடுக்கணும். அதே மாதிரி இந்த கையிலையும் கொடுக்கணும். நீங்க அடிக்கடி இந்த அசுவம் காட்டி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவீங்க இல்லைங்களா? மசாஜில் அசுவம் காட்டிங்கிறது இது இந்த மாதிரி கையை ஆட்டுறது வந்து அசுவம். கை அசுவ காட்டுறது, தலை அசுவ காட்டுறதுன்னா இந்த மாதிரி தான். இந்த மாதிரி இது பண்ணிட்டு தான் இது வந்து தலை அசுவம் காட்டுறது. மேலே பண்ணுறது சைடு பிடிக்கிறது அசுவ காட்டுறது. சரி, இந்த ஃபர்ஸ்ட்ல வெட்டிட்டால சிக்கன் பண்ண முதல் முறை நீங்க பண்ணி காட்டினீங்க. அது மாதிரி பண்ணணும். அது எப்பவும் பண்ணக்கூடாது. ஒரு முறை மட்டும்தான் அந்த முதுகு பக்கம் அசுவம் காட்டுறதுங்கிறது இல்லைங்களா? இதை கொஞ்ச நேரம் கூட கொடுங்க. அதனுடைய காயத்தினுடைய தன்மையை பொறுத்து மத்தி பயங்கர நல்ல கேடு, அதாவது முறிவு இருந்தாங்கன்னா அப்படியே நேரம் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிடணும். கொஞ்சம் சிம்பிளான இதுன்னா இந்த மாதிரி ட்ரிப் தடவோட விட்டுடலாம். கொஞ்சம் கூட காட்டோம்னா நம்ம கொஞ்சம் நேரம் கூட எடுத்து இந்த மாதிரி நீட்டாக பண்ணி விட்டுருணும். அப்புறம் இந்த மாதிரி தான். இது வந்து முன்பக்க மசாஜுங்களா? அது என்ன நடுவில் பாதிக்கப்பட்டுன்னா முன்பக்கம் அந்த மாதிரி நீடி விட்டுறணும். இந்த மாதிரி வாரத்துக்கு காலையில் இந்த மாதிரி காலில் இந்த மாதிரி நல்லா பண்ணுவோம். பாதங்களுக்கு காலுக்கு நாம வந்து முட்டைன்னா கொஞ்சம் காலையில் இந்த மாதிரி இந்த இடத்துல வீக்கம் இருக்கு, இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணும். அப்போ நம்ம இந்த வர்ம தைலம் தான் நம்ம பயன்படுத்துறோம் இல்லைங்களா? வாதத்துல தைலம், வாதகோடாரி தைலம். நம்ம வாதம் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கிட்டா வாதகோடாரி தைலம் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கசக்கி இந்த வெள்ளம் இந்த பக்கம் நரம்பு லேசர் கொடுத்து இது எதுவும் புள்ளிகள் ஏதாவது புள்ளி இருக்கு. இந்த துண்டூர்மணி சொன்னோமே, அது வந்து அளவு கோச்சி கூட பிடிக்கலாம், முகவாதத்துக்கு பிடிக்கலாம். இது வந்து இந்த உள்வர்மம் வந்து கோச்சலுக்கு பிடிக்கலாம், சாதாரண வாதத்துக்கு பிடிக்கலாம். விட்டுட்டு இங்கே பிடிக்கணும், இங்கே மசாஜ்
இது அது என்ன புள்ளி? வர்ம புள்ளியில் எதுவும் உண்டா சார்? ஆமாம், வர்ம புள்ளி. இது பேர் என்ன சார்? கால் குழச்சி வருமா. அப்புறம் இந்த மஞ்சாடி இடங்கள், இந்த குண்டி இடங்களை லைட்டாக இது பண்ணிட்டு அப்படியே வந்து இங்கே விரல் கவளிக்காலம், அப்புறம் இந்த நடுவர்கள் கவளிக்காலம் பாகத்துக்கு இந்த மாதிரி பண்ணி விட்டுடலாம். இது நல்லா இது பண்ணணும். 2 காலில் இந்த மாதிரி பண்ணணும். 2 காலில். ஆமாம். இந்த மசாஜ்லாம் பண்ணதுக்கப்புறம் சுடுதண்ணி இந்த மாதிரி எதுவும் ஊற்றணும், இந்த மாதிரி ஏதாவது உண்டா? எங்கள் வர்மத்தை பொறுத்த வரைக்கும் ஜூலை ஒத்தல் இந்த மாதிரி வெயிட் கனம் குண்டு இந்த மாதிரி தண்ணி அறிந்தா சாம்பல் மணல் ஒத்தல் இருக்கு. ஆமா, அந்த ஒத்தல் போடுறது எல்லாட்டும். ஆமா, எல்லாட்டும் வச்சியில இந்த இழுக்காலிட்டு தீயில வாதமடக்கி என்ன சொல்லுவாங்க, வாதநாராயணி, இதில் தழுதாழை இதெல்லாம் சின்ன சின்ன நறுக்கி ஒரு துணியில பட்டணமா கட்டி, ஆமா, அதாவது வேப்பெண்ணையும் நல்லெண்ணையும் காய வச்சு அதில் போட்டு வேக வச்சு லைட்டா ஒத்தனம் கொடுக்கலாம். ஆமா, அது தண்ணியில போட்டா இல்ல எண்ணெயில போட்டுங்களா ஐயா? எண்ணெயில போட்டு தண்ணியில போடக்கூடாது. சரி, எண்ணெயில போட்டு பண்ணணும். கொஞ்சம் சூடா இடம் சூடா இருக்கலாம் இல்லையா? ஆமா, இடம் சூடுல இவங்களுக்கு உடம்புக்கு எவ்வளவு ஃபிட்டா இருக்கோ பொறுக்கக்கூடிய அளவு பொறுத்துக்கிடுவாங்களோ அந்த சூடு அப்படியே ஒத்தனம் கொடுக்கணும். இந்த காலம் அந்த மாதிரி தான். இந்த மசாஜ் பண்ணி இங்கே இது பண்ணி அப்படி வந்து இங்கேயும் மசாஜ் பண்ணி இந்த கவளி இதையும் மசாஜ் பண்ணி இங்கேயும் மசாஜ் பண்ணி நீவி விட்டுணும். இந்த மாதிரி மசாஜ் பண்ணதுக்கு அப்புறம் எவ்வளவு நேரம் அவங்க அந்த எண்ணெயோட அவங்க இருக்கணும்? மசாஜ் பண்ணி முடிச்ச உடனே போய் குளிச்சிடலாமா, இல்ல அத வேற எதுவும் சுடுதண்ணி ஏதாவது போட்டு கொடுக்கணுமா? சுடுதண்ணி அப்புறம் மேல விடுறது 3 மணிக்கு 3 மணி நேரம் பொறுத்து தான். 3 மணி நேரம் பொறுத்து தான் மசாஜ் கொடுத்துட்டோம்னா ஒரு 3 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க 3 மணி நேரம் கழிச்சு பண்ணி கொடுக்குறோம். ஆமா, 3 நேரம் கழிச்சு இது என்ன வெந்நீர் வச்சு குளிச்சுறது நல்லது, பலன் கொடுக்கும் இல்லைங்களா? அப்படிதான் செய்யணும். ஆமா. அப்ப இந்த மசாஜ் வந்து 2 வேளை, காலை மாலை 2 வேளையா அப்படிங்கிறது? அது வந்து சாதாரணத்துக்கு வந்து டெய்லி 1 நேரம் போறோம். 1 நேரம் போறோம். அது காலையா மாலையா? மாலையில. இந்த மசாஜ் பண்ணும்போது ஒரு உணவு வெறும் வயிறா இருக்கணுமா? வயிறா இருக்க ரொம்ப நல்லது. ரொம்ப நல்லது. உடம்புல அப்படி கிடைக்கும். நான் வெறும் வயிறுன்னு கேக்குறது, சப்போஸ் காலையில அவரு வராருன்னு வச்சுக்கோங்களேன், தண்ணி கிண்ணி எதுவுமே குடிக்காம வரணுமா, இல்ல காபி டீ சாப்பிடலாம்? அரை வயிறு ஆகாரத்துக்கு குறைவா இருக்கணும். திட உணவுகள் கூடாது. அதுதான் உடம்பு கொஞ்சம் தெம்பு குறைவா இருக்கும். இந்த எசவுகள் இருக்கு இல்லையா, அந்த ஜாயின்ஸ்கள், அது நமக்கு தைலம் இது பண்ணதுக்கு வாய்ப்பு உண்டு. தம்மா உணவு சாப்பிட முடியாது. அந்த உணவு திட உணவு சாப்பிட்டா அந்த தசைகள் கொஞ்சம் நம்ம பிட்டா வெயிட் கூடுதலான மாதிரி ஆயிடும் இல்லைங்களா? அப்போ ஒரு உணவு உண்ணாமல் வெறும் காபி டீயோட வந்தாருன்னா அந்த தசைகள் கொஞ்சம் இலகி நல்லா உங்களுக்கு ஒரு மசாஜ் பண்ண வசதியா கொடுக்கும். அன்னைக்கு முன்னோர்ல வாதம் நல்லா இது போயிட்டு சொன்னா அன்னைக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். தண்ணி சூடு தண்ணி விட்டுட்டு ரெஸ்ட் கொடுத்துட்டு ரெஸ்ட் கொடுக்கணும் அன்னைக்கு. வராது. அப்ப வந்து இந்த மாதிரி ஒரு நம்ம மசாஜ் நல்லா கொடுத்து ஒரு 3 நேரம் கழிச்சு குடிச்சிட்டாங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் உடல் ஓய்வு கொடுத்தா பூரண குணம் கிடைக்கும். குணம் கிடைக்கும், நல்ல குணம் கிடைக்கும். அந்த உடனே வேலைக்கு போயிடுறாங்க. அதுதான் உங்களுக்கு டபுள் மடங்காய் ஒரு மருந்து குடிச்சு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு கூட நவநாதிக காலத்துல எப்படி நினைக்கிறாங்க மக்கள், எப்படி நினைக்கிறாங்க கேட்டீங்கன்னா, உடனடி நிவாரணம் பல விளம்பரங்கள் பாக்குறாங்க, அந்த மாதிரி உடனடி நிவாரணமா பணம் நினைக்கிறாங்க. அது உடனடி அலோபதிக்கு ஊசி முறையெல்லாம் போடும்போது உடனடி நிவாரணம் ஆகும். அந்த பேர் உடனே இதாகும். கொஞ்சம் கழிச்சு 2-3 நாள் கழிச்சு திருப்பி அதே மாதிரி வருது. அப்ப நம்ம வந்து இந்த முறையில வந்து முடிந்த அளவுக்கு ஒரு நாள் ஓய்வு கொடுத்தோம்னா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லைங்களா? வேற மசாஜ்ல வேற ஏதாவது இந்த மாதிரி தான் இதுதான் பெரும்பாலும் வந்து பொதுவாக அந்த மாதிரி இது பண்றோம். கழுத்துல நெட்டை எடுக்கிற முறை இருக்கு. சில பேர் கழுத்தை திருப்பி சொடக்கு விடுவாங்க. கழுத்து சுடக்கு எடுக்கிறது, சொடக்கு எடுக்கிறது, அது இந்த முதல்ல நான் பண்ணீங்களா இந்த மாதிரி பிடிச்சி இந்த மாதிரி இது பண்ணிட்டு அவங்க இந்த மாதிரி இங்க விலமா பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி பண்ணிட்டு டக்குன்னு ஒரு அடி இங்க அடிக்கிறாங்க. டக்குன்னு அந்த மாதிரி செய்யறது நல்லதுங்களா ஐயா?
ஏன்னா பெரும்பாலும் சிலர் வந்து இந்த முடி வெட்ட போகும்போது பாத்தீங்கன்னா அந்த முடி வெட்டுற கடையில வந்து அவர்கிட்ட சொல்லுவாங்க, அவர் என்ன செய்வாருன்னா டப்பு கழுத்தை ஒடிச்சு விட்டுறாரு. அந்த மாதிரி செய்யறது சரியான முறையா? அப்படி செய்யலாமா? செய்யலாம். இல்ல அவங்க வந்து அது அதுதான் கேக்குறேன். நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப நம்ம பண்றது முறையை பத்தி கேட்கல. போறாங்க, வெளியில போறாங்க, பார்பர் ஷாப்புக்கு போறாங்க, அவர் முடி வெட்டுறாங்க, அவர் டக்குன்னு செய்யறாரு, கழுத்தை ஒடிச்சு வரேன் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி செய்யறது பாதிப்புகள் நமக்கு ஏற்படும், பாதிப்பு ஆகுமா? எதையுமே படிக்காதவன் செய்யக்கூடாது. ஓகே, சரி. அது தொழில் கற்றுக்கிறவன் தான் பாலிசில படிக்க மாட்டான், சரிதா? அந்த நர்ஸில் பாதிக்கக்கூடிய இடங்களை படிக்க மாட்டான், அவன் அதை சொலக்க எடுத்து விட்டுருவான். இந்த மாதிரி ஒரு அரை மட்டம் இந்த மாதிரி பண்ணி விட்டுட்டான். ஒரு 3 தடவை செய்யலாம், ஒரு தடவை அடிச்சு விட்டுட்டான். இப்ப நம்ம கூட இந்த மாதிரி இந்த கழுத்து நம்ம திருப்புறது கொஞ்சம் பொறுமையா தான் செய்யணும் இல்லைங்களா? கழுத்து பண்ண வச்சுட்டு அவரை திரும்புங்க அப்படி பண்ணிக்கணும். ஓ, அந்த மாதிரி அவரை கழுத்து ஆட்டுச்சுன்னா போகணும் இல்லையா? ஒரு 3 தடவை இந்த மாதிரி ஆக்கும்போது சரி, இப்படியே பிடிச்சி இப்படி வச்சுட்டு அவரை தலையை அங்கிட்டு அவரை வச்சு இது பண்ணிக்கிறது. என்னப்பா சுருக்கு எடுக்கிற மாதிரி இப்ப நம்ம அவர் கேள்வி கேட்ட கூட சுடுக்கு எடுக்கிறத பத்தி கேட்டார். கழுத்து ஒரு பக்கம் பிடிச்சுக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லைங்களா? இந்த மசாஜ்ல வந்து நம்ம அந்த மாதிரி தடை விட்டா 2 இடத்தை யூஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த கை எப்படி பயன்படுத்தணும் காட்டுங்க. இப்ப ஒரு முறையா காட்டுங்க. அந்த கை இல்ல கை அந்த கை ஷேப் எப்படி நம்ம வைக்கிறோம், அந்த இந்த இடம் மட்டும் அந்த இடம் மட்டும் பயன்படுத்தும். இப்படி கொடுத்து இந்த மாதிரி இப்படி வேணா கழுத்தை திரும்ப சொல்லிடுறோம். சரி, அவரே கழுத்தை ஆட்ட சொல்லணும். நம்ம யாருக்கு சிகிச்சை கொடுக்குறோமோ அவரே நம்ம கழுத்தை கொஞ்சம் ஆட்ட சொன்னோம்னா ஒரு 3 தடவை இந்த பக்கம் நடு ஒண்ணு இருக்கா, இந்த பக்கம் இருக்கா, இந்த பக்கமா இருக்கா, அப்புறம் இங்க விட்டுட்டா அப்புறம் கிளியர் ஆகிடும் இந்த கழுத்து குழப்பம். தோல் அதான் அடிச்சு வச்சிடணும். அதான் 3 தடவை 3 தடவை அடிச்சு தோள்பட்டைகளுக்கு இல்லைங்களா? இப்ப இந்த கை தூக்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க சிலர். பஸ்ல போனா கையை தூக்க முடியல, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இதுல எப்படி இந்த மசாஜ்ல நம்ம சிகிச்சை கொடுக்கிறோம்? கை தூக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா சும்மா போயிட்டு இருக்கும்போது சும்மா இருக்கும்போது கை தூக்க முடியலன்னா இந்த மசாஜ் முதல்ல கொடுத்த மாதிரி இந்த மசாஜ் கொஞ்சம் ஆயில் இது எடுக்கும்போது நிச்சயமா தீரும். சரி, அடியன் இந்த மாதிரி கை இறங்கி விட்டுங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி இது பண்ணிட்டு தூக்கி இந்த மாதிரி கையை தூக்கி நிறுத்தணும். சரி சரி. அடுத்ததாக நீங்க வந்து எங்களுக்கு வந்து இப்போ களரி பத்தி நீங்க சொல்லிருக்கீங்க. களரி வந்து ஒரு தற்காப்பு கலை நீங்க சொன்னீங்க. களரினா என்ன, அதை பத்தி ஒரு விவரங்களை நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது களரிக்கலைங்கிறது உலகம் தோன்றிய காலத்திலேயே தோன்ற ஒரு கலை. இந்த மர்மக்கலை கூட களரிக்கலையை ஒட்டி பிறகு தோன்றதான். அந்த என்ன பண்ணா தற்காப்பு கலை பண்ட காலத்திலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக மாபெரும் முனிவர்கள் குறிப்பாக அதை முறைப்படுத்தி இருக்கின்றார். அந்த அது வந்து அப்புறம் அரசீசர் முனிவருடைய காலம் கிடைச்ச பிறகு அவருடைய அறிவுரை கற்றுக்கட்டு இப்பொழுது நம்ம ஒரு பெரிய தற்காப்பு கலை அதோடு நம்ம தமிழ்நாடு பரவி இந்தியா பரவி வெளிநாட்டில் போய் நாடு பூராவும் தற்காப்பு கலையாக இருந்து கொண்டிருக்கிறது, வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. ஒரு தற்போது அக்குபஞ்சர் டாக்டர்ஸ் லெவலில் அந்த மர்மக்கலை பயில்வதற்காக வந்திருக்கு. மர்மக்கலை எவ்வளவு தொடர்புடையது களரிக்கலை. அந்த கலையை ஆரம்பிச்சிருக்கிறான்னு நினைக்கிறோம். அது வந்து என்னுடைய மாணவனும் மிஞ்சரை சித்தா மெடிக்கல் கல்லூரியில் 4ஆம் வகுப்பு பிஎஸ்எம்எஸ் டாக்டர் பட்டத்துக்கு படிக்கிறோம். மாணவன் பேரு சுபாஷ். கொஞ்சம் களரிக்கலை பற்றி ஒரு சில இடங்கள் கண்டுபிடிக்கிறோம். களரிக்கலை வந்து தற்காப்பு கலைன்னு சொல்றீங்க. இந்த தற்காப்பு கலைங்கிறது இப்போ பொதுவாக வந்து தற்காப்பு கலைங்கும் போது கராத்தே, குங்ஃபு இந்த மாதிரி சொன்னாங்க இல்லையா? அந்த கலைகளுக்கும் நம்முடைய இந்த களரிக்கலை இதுல இருந்து தோன்றிய கலையா இல்ல அந்த கலை இந்த கலை மாறுபட்ட கலையா அப்படிங்கிறது சொல்ல முடியும். களரிக்கலை வந்து ஆரம்ப காலத்திலேயே இந்தியாவிலேயே தோன்றின கலை. அப்புறம் வந்து இந்த களரிக்கலையை படிச்சுட்டு போய் தான் வெளிநாட்டு ஜப்பான்ல போய் அதை இன்னொரு மாறு பேர் போட்டு கராத்தேக்கு இன்னொரு பேரை போட்டு அதை மாடிஃபிகேஷன் பண்ணி திருப்பிங்க கொண்டு வந்து இதுக்கெல்லாம் பரப்புனாங்க. அதனுடைய ஆதிக்கம் வந்து களரிக்கலை தான். களரிக்கலை தான் முக்கியமான மர்மப்பிரிவுகளும் இருக்குது. கராத்தே சொல்லும்போது என்னுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி
ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியாக செஞ்சு கொடுத்த மனமும் வந்து அதை செஞ்சு கொடுத்ததுக்கு மாசானுக்காக இருந்தாலும் சரி எங்களுக்காக இருந்தாலும் சரி இதெல்லாம் செஞ்சு கொடுத்ததுக்கே ரொம்ப மகிழ்ச்சி தான். அதனால் இது பயனுள்ள ப்ரோக்ராமாக தான் இருந்துச்சு, குறைகள்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் வர்மா கிளாஸில் வந்து நாடு சாஸ்திரத்தை பற்றி கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு அதாவது இந்த வர்ம சம்மந்தப்பட்ட நாடு மற்றபடி கிளாஸ் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு, ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. பார்த்தோம் சார் வகுப்பறையிலே வந்து தங்கலாம்னு சொன்னார். நான் எங்களோட கற்பனை வகுப்பறை என்பது இதில் பாதியில் கட்டிருக்கோம். அப்புறம் என்னடா இருந்ததுன்னு பார்த்தா ரொம்ப கடினட்டான கட்டில் போர்வை மற்ற விதமான கிளைமேட் இருக்கிற சூழ்நிலை, அந்த இயற்கை சூழ்நிலை எல்லாமே இன்னும் சொல்லப்போனால் உணவுடைய விலை ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ரொம்ப அற்புதமாக இருந்தது. இது இடையில வர்மக்கலையை கற்றுக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது வந்து நான் எங்களோட இல்லாமல் இன்னும் நிறைய வர்மக்கலைகளை பற்றி என்ன ஏதோ ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு இல்லாமல் நிறைய பேர் கற்றுக்கிறதுக்கு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அந்த நிர்வாகம் ரொம்ப முயற்சித்து செய்யணும். அது வந்து செய்யுதுன்னா இன்னைக்கு வந்து அக்குபஞ்சர் இந்த மாதிரி வைத்திய முறைகளோடு சேர்ந்து வர்மக்கலைகளை சேர்ந்து கொடுப்பீங்க. ஒரு காலத்தில் வந்து அடிதடிக்காக பயன்படுத்த அந்த வர்மக்கலையானது நோய் தீர்க்கும் கலையாக மாறும். அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அதை வந்து நிர்வாகம் ரொம்ப அக்கறை எடுத்துக்கொண்டு செய்ததுன்னா நிச்சயமாக அது ஒரு தமிழக மக்களுக்கும் உலக மக்களுக்குமே ஒரு நன்றியோடு பார்க்கக்கூடிய பார்வை உண்டு. அதாவது இங்கே பல்வேறு தரப்பட்ட மக்கள் வந்திருக்காங்க. எல்லாருமே நகர்ப்புறத்தில் வந்து ஒரு எந்திரமயமான வாழ்க்கை வாழ்ந்துருக்காங்க. அவங்களோட மனசு உடம்பு எல்லாமே இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா வாழ்க்கையில் ரிலாக்ஸ் பண்ணதுக்காண்டி எவ்வளோ நினைப்பாங்க, ஆனால் அந்த ஒரு துணி நேரத்தில் ஏதாவது பார்த்த மாதிரி காலம் தான் நினச்சிட்டு இருக்கோம். அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டு வீடு பற்றி எதை பற்றி எண்ணங்கள் இல்லாமல் உடம்பு மனசு இயற்கை சூழ்நிலை எவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த கிளாஸ் கற்றுட்டு வரும்போது இங்கே அது ஒன்று மாதிரி வைத்தியர்களும் இருந்தாங்கன்னா நோயாளிகளும் இருந்தாங்கன்னா இன்னும் எங்களுக்கு வசதியாக இருந்திருக்கும். டெய்லி அவங்கள்ட்ட ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு கற்றுக்கிட்டது அன்னன்னைக்கு செய்முறை பயிற்சி பெற்றோம்னா இன்னும் அருமையாக இருந்திருக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. இயற்கை காற்று எல்லாம் நல்லா இருக்கு. இந்த வர்மக்கலை வந்து ஒரு தற்காப்பு கலை வேற. வர்மம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். நல்லா கிளியராக சொல்லிக் கொடுத்து நாடி பற்றிலாம் சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு நோயும் இதனால வருது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருநெல்வேலியில் வந்து நாங்கள் காந்த சிகிச்சை அக்குபஞ்சர் கிளாஸ் நடத்திட்டு இருந்தபோது ஐயா வந்திருந்தாங்க. அந்த கிளாஸ் முடிஞ்சு போகும்போது ஐயா சொன்னது மாதிரி வர்மா அவங்க ஃபோன் நம்பரை கொடுத்தாங்க. திரும்ப வந்து அவங்க நான் சென்னை போன பிறகு அவங்க என்ன தொடர்பு கொண்டாங்க. நீங்கள் இந்த பயிற்சி உங்களுக்கு உபயோகமாக இருக்கும், நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சொன்னப்போ நான் மட்டும் இந்த ஒரு 5 பேர் நான் அழைச்சிட்டு வரேன், ஒரு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் நேரம் காலங்கள் அப்படி வரும்போது தீப கிறிஸ்மஸ் செட்டில் பண்ணணும்னு சொன்னபோது அப்போ கேட்டோம், நான் அங்கே வரும்போதுன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு ஒரு தாய்ப்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி நானும் வரேங்கிறாங்க. அப்போ எப்படி இவங்களை அழைச்சிட்டு போகிறது, முன்பின் தெரியாத இடமே அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஐயாட்ட பேசும்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்கள் எல்லாரும் அவங்களோட அழைச்சிட்டு ஒன்றும் பிரச்சனை இருக்காது அப்படின்னாங்க. நாங்கள் இந்த முன்சிலை வந்து இறங்கி இங்கே உள்ள நுழையும் போது இந்த நிர்வாகத்தின் சார்பில் நீங்கள் கொடுத்த ஒரு எப்படி சொல்கிறா வாம் இருக்கும், ஒரு அருமையான ஒரு எங்களுக்கு ஒரு கொடுத்த நீங்கள் ஒரு அழைப்பு. அதே மாதிரி இங்கே வந்து தங்கினதுக்கப்புறம் அந்த சூழ்நிலை உண்மையில பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் ஊரில் கிளாஸை போட்டு நாங்கள் கொண்டு போய் கிளாஸ் நடத்துறதை விட உங்களுடைய காலேஜோட வளாகம் அத்தனை மூலிகள் நிறைஞ்ச ஒரு வளாகத்தில் ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையில் ஒரு 10 பேர் இந்த வகுப்பு படிக்க வந்தோம் அப்படிங்கிறது உண்மையில ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ரெண்டாவது இந்த காலக்கெடு ஐயா ஏற்கனவே சொன்னாங்க, குறைஞ்சபட்சம் 10 நாள் வேணும் கொஞ்சம் வேகம் இல்லாமல் நடத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் எங்களால் அவர்கிட்ட வந்து எவ்வளோ அளவுக்கு தெரிஞ்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இந்த அளவுக்கு செய்திகள் அவர்கிட்ட நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறோம். ஆனால் நாங்கள் என்ன நினைக்கிறோம், இதோட இல்லாமல் ஒரு 6 மாதம் கழிச்சு இதெல்லாம் திரும்ப நம்ம சொல்லிக் கொடுத்ததெல்லாம் திரும்ப நம்ம பார்த்துட்டு அனுபவத்தில் வந்து பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் இதில் வந்து ஒரு மருத்துவமனை நீங்கள் நடத்திட்டு இருக்கிறீங்க. இப்போ நம்ம தம்பி சொன்ன மாதிரி ஒருவேளை நீங்கள் அந்த வர்மம் அங்கே சிகிச்சை கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் மாதிரி இப்போ நாம ப்ராக்டிக்கலாக இல்லாமல் நாங்கள் ஒன்றா சொல்லி நாங்களாம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நோயாளிக்கு வர்ம சிகிச்சை கொடுக்கறது அந்த மாதிரி ஒரு இதை பார்க்கறதுக்கு இந்த நிர்வாகம்
நீங்கள் ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறத என்னுடைய வேண்டுகோள். அகாமடேஷன் எல்லாமே உண்மையிலே எங்களுக்கு எந்த குறையும் இல்லை. அதாவது பார்த்தீங்கன்னா கொசு இல்லாத இடமே இல்லை நாங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்த பிறகுதான் கொசுவே இல்லை. ரொம்ப அதிசயம். நாங்கள் வரும்போது மஸ்கிட்டோ மேட்டு அது சாரோட ஃபோன் பண்ணேன், கொசு தொல்லை இருக்குமா அப்படின்னு. அவர் சொன்னார் எதுவும் இருக்காது வாங்கண்டார். உண்மையிலே கொசு இல்லாமல் ஒரு தூய்மையான காற்றை சுவாசித்து ஒரு ஒரு அற்புதமான சூழ்நிலையில வந்து இந்த ஒரு வாரம் நாங்கள்லாம் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து வீட்டையும் மறந்து படிக்க வந்த கல்வியை மட்டுமே குறிக்கோளாக இங்கே நாங்கள் வந்து முழுமையாக பயன்படுத்திக்கிட்டோம். உண்மையில வந்து ஒரு சித்தா மெடிக்கல் காலேஜில் வந்து நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வர்மா ஆசானோட துணையோடு இந்த பயிற்சியை நடத்தி கொடுத்ததுக்கு உண்மையிலேயே அந்த நிர்வாகத்தை நாங்கள் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இது போல எங்களை போல எல்லாமே இன்னும் புரியமுள்ளவங்களுக்கு இந்த சிகிச்சை முறை இந்த வர்மா கலையை நீங்கள் நடத்துறதுக்கும் இந்த ப்ராக்டிக்கலாக அவங்களுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்குற வாய்ப்புகள் இருந்தாலும் அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி செஞ்சு கொடுத்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு கேட்டுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா இங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து இது முதல் கிளாஸ் கிடையாது, எல்லாருமே பலதரப்பட்டதே வந்திருக்காங்க. எல்லாருக்குமே இது ஒரு ரொம்ப காலம் நிறைஞ்ச ஒரு கிளாஸ். இது எல்லாருமே நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணி தான் இங்கே வந்திருக்காங்க. ஆனால் இந்த கிளாஸ் வரப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அன்பான வரவேற்பு. அவர் முகம் தெரியாத நபர்கள் யாருமே எல்லாருமே அன்பான வரவேற்பு இதை யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா நைட்டு ஒரு 10:30 மணிக்கு வந்து இறங்கி எல்லாம் என்னமோ ஆனால் அதெல்லாம் நிற்க போகிறோம்னு நினச்சோம். ஆனால் அன்பான வரவேற்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாமல் எங்கேயுமே கிடைக்காத அருமையான சூழ்நிலைகள் எல்லாமே இங்கே கிடைச்சிது. அது இங்கே வந்து நன்மைகள் தான் எல்லாமே, யாருக்கும் எந்த தீமைகளும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து கிளாஸ் எடுக்கிறீங்க, இதை எடுக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபெசிலிட்டிஸ் அதிகப்படுத்தி, அதாவது அவங்க சொன்ன மாதிரி அந்த பேஷண்ட்டை இங்கே வரவழைச்சு வைத்தியம் பார்க்குறது, அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணிடுறீங்க. நாங்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அந்த மாதிரி வரவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உற்சாகமாகும். நாங்கள் ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரி எல்லாம் பண்ணி நீங்கள் வந்து மென்மேலும் இந்த காலேஜை அது இந்த வர்மக்கலை கிளாஸை மேம்படுத்துங்கிறது எங்களோட இப்போ படிச்சது இருக்கா? ஆமாம், கண்டிப்பாக. இந்த வர்மக்கலை பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வந்து ஆசானோட கோமண துணி முதல்ல துவச்சி கற்றுக்கிட்டது அவங்க எல்லாமே. அதை நைட்டு 12 மணிக்கு எல்லாமே கற்றுக்கிட்டது. ஆனால் இப்போ வந்து வெறும் இந்த கம்மியான செலவில் இது வந்து கோடி ரூபா கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பொக்கிஷம் இது. ஏன்னா இந்த கம்மியான செலவு கிடைக்கிது அப்படிங்கிறப்ப இதெல்லாம் நாங்கள் செஞ்ச ஒரு பெரும் பாக்கியம் இது. இது வந்து உலக மக்கள் எல்லாரும் கிடைக்கணுங்கிறது எங்களோட வேண்டுகோள். எல்லா வகையிலும் எங்களுக்கு வேணுங்கிற எல்லா சலுகைகளும் செஞ்சு கொடுத்த அந்த நிர்வாகத்துக்கும் தந்தையோடு கல்வி என்பாங்க. அந்த மாதிரி எங்களுக்கு எங்கள் ஆசானா இருக்கிறது அப்பா மாதிரி எல்லா விதத்திலையும் எங்களுக்கு அந்த கல்வியை போதிச்சதுக்காக அனைவர் சார்பாக என்னோட நன்றியை தெரிவிக்கிறேன். அது வந்து நடக்காத விஷயம் இல்லை, நடக்கக்கூடிய விஷயம் தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மருத்துவமனையில நீங்க எதிர்பார்க்கக்கூடிய இந்த வர்மாவோட டெக்னிக்ஸ் பயன்படுத்தக்கூடிய நோயாளிகள் வரக்கூடிய நோயாளிகள் இன்னைக்கு மேக நோயாளிகள், அதாவது ஒயிட் டிஸ்சார்ஜ், பாடி ஹீட்னால உடம்பு சக்தி குறைவான நோயாளிகள் வராங்க, வாத நோயாளிகள் வராங்க. இது 2 பேர் தான் இங்க எங்களுக்கு அதிகமாக வரக்கூடிய நோயாளிகள். வர்மா நோயாளிகள் வந்து எங்க மருத்துவமனையில் வராங்க, நீங்க இங்க ஒரு 10 பேர் இருக்கக்கூடிய அன்னைக்கு அடிபட்டு மயக்கம் போட்டு வரக்கூடிய ஒரு பேஷண்ட்டு, அல்லது அன்னைக்கு டிஸ்லோகேஷன் ஆகி வரக்கூடிய ஒரு பேஷண்ட்டு, அதை நம்ம அந்த குறிப்பிட்ட நேரத்தில் எதிர்பார்க்க முடியும். பட் 2-3 பேஷண்ட் வந்திருந்தாங்க. நீங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டோட இருந்த ஆட்கள்னு எனக்கு முதல்ல தெரிஞ்சிருந்ததுன்னா நம்ம அந்த பேஷண்ட்டை பார்க்கறதுக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருப்பேன். இன்னைக்கு காலையில் கூட ஒரு பேஷண்ட் காலை டிஸ்லோகேஷன் ஆகி வந்திருந்தாரு. அது படங்கால் டிஸ்லோகேஷன், அதுக்கு ஒரு டெக்னிக்ஸ் இருக்குது, அது கூட சொல்லி கொடுத்துருக்கலாம். இனி வரும் காலங்களில் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் பக்கத்துக்கு நினச்சிக்கோங்க. இதே சர்டிஃபிகேட் வச்சுட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேருக்கு அதிகமாக ஃபாரின் கண்ட்ரீஸில் வேலை பண்ணுறாங்க, கோவாவில் வேலை பார்க்குறாங்க, கர்நாடகாவில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து இங்கே ஓரளவுக்கு படித்தவங்க அந்த மாதிரி. பட் இப்போது ஆசானுடைய வேண்டுகோள் இருக்கிறாங்க, அந்த சேனல் உங்களுக்கு வழங்குறாங்க. மகிழ்ச்சியான விஷயம். ஜெயக்குமார், தங்கமணி, சரி அவங்க வந்து குறை சொல்லுங்க.
வேலாயுதம். ஆனந்த கிருஷ்ணன். ஒரு நிமிஷம் ராஜ் கபூர். கமலி. கொஞ்சம் வெயிட். இந்த சித்தா மெடிக்கல் காலேஜ் கரஸ்பாண்டன்ஸ் அவர்களே, எங்களுக்கெல்லாம் இந்த வர்மக்கலையை சொல்லிக் கொடுத்த அருமை ஆசான் ரங்கராஜ் அவர்களே, மற்றும் இந்த பயிற்சி முகாமிலே என்னுடைய வேண்டுகோளை ஏற்று என்னுடன் வந்து இந்த ஒரு வார காலம் இருந்து இந்த பயிற்சியை பெற்ற அருமை தொடர்களை தொழில்கள் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இந்த வர்மக்கலையை கற்க வேண்டிய ஒரு நேரத்திலே நமக்கு ஒரு சிறப்பாக ஒரு ஆசான் கிடைத்து அதை நடத்துவதற்கு ஒரு அருமையான இடத்தையும் கொடுத்து நம்மை மறுவிட்ட இந்த ஏடிஎஸ்டிஎஸ் சித்தா மெடிக்கல் காலேஜ் நிர்வாகத்திற்கும் இந்த காலேஜுடைய பிரின்சிபால் அவர்களுக்கும் கரஸ்பாண்டன்ஸ் அவர்களுக்கும் நமது ஆசான் ரங்கராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாம் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நாம் நம்முடைய இந்த பயிற்சியின் நிறைவு நேரத்திலே அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பை கொடுத்து அவர்களை நம்முடைய நன்றியை அவர்களுக்கு தெரிவித்து அவர்களை ஒரு மகிழ்ச்சியை ஆழ்த்த வேண்டும் என்று நாம் எல்லாம் முடிவு செய்தபடியிலே ஒரு சின்ன ஒரு காம்ப்ளிமெண்ட்ஸ் அவர்களுக்கு கொடுக்கிறோம் என்று கொடுக்கிறோம். முதலாவதாக நம்முடைய கரஸ்பாண்டன்ஸ் அவர்களுக்கு இந்த ஒரு சிறிய நினைவு பரிசை உங்கள் சார்பாக அவருக்கு நான் அளிக்கிறேன். உங்களுடன் பகிர்ந்து கொள்வோம் என்று கூறி உங்கள் சார்பாக அவர்கள் அளிக்கிறேன். ஐயா அவர்கள் இந்த குத்துவிளக்கை பெற்றுக்கொண்டு நம்மை போல பல மாணவர்களுக்கும் விளக்கு ஒளியாக இருந்து இந்த குத்துவிளக்கு எரிவது போல எரிய வைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்ததாக நம்முடைய பிரின்சிபால் அவர்களுக்காக ஒரு சிறிய அன்பளிப்பு. அவர்கள் வரவில்லை என்று சொன்னாலும் கூட இந்த அன்பளிப்பை நமது கரஸ்பாண்டன்ஸ் அவர்கள் மூலமாக நம்முடைய பிரின்சிபால் அவர்களுக்கு கொடுப்பதற்காக நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இறுதியாக நம்முடைய இந்த பயிற்சி முகாம் நிறைவேறும் காலகட்டத்திலே நன்றி உரையாகவும் கூட இதை நான் எடுத்துக்கொள்ளலாம் நினைக்கின்றேன். காரணம், இந்த முகாம் வழக்கமாக எல்லா இடங்களும் சொல்லும்போது 10 நாள் இந்த வகுப்பு நடக்கும் என்று சொன்னார்கள். நாம் கூட 7 நாள் டைம் கேட்டிருந்தோம். இருந்தாலும் நம்முடைய ஆர்வம் காரணமாக அவருடைய தங்க சுரங்கத்திலே இருந்து நம்மால் எவ்வளவு சுரண்ட முடியுமோ அவ்வளவு சுரண்டிவிட்டோம் என்று நினைக்கிறேன். காரணம், அந்த தங்க சுரங்கம் அள்ள அள்ள குறையாமல், கொஞ்சம் கூட மனதிலே சோர்வு இல்லாமல், ஒரு அன்பு முகமாய் உன்னால் எவ்வளவு சுரண்ட முடியும் சுரண்டி கொள்கின்ற அளவுக்கு நாம் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் நமக்கு கொடுக்க வேண்டிய தகவல் அனைத்தையும் உண்மையிலேயே ஒளிவு மறைவின்றி மிக தெளிவாக அவர்கள் கூறினார்கள். என்று சொல்லுவேன் என்றால், ஒரு சமீபத்திலே ஒரு நண்பரை நான் இந்த மாதிரி வகுப்பு பண்ண சொல்லும் போது, வர்மா கிளாஸா, அது படிக்க பல ஆண்டுகள் ஆகும், அதை தெரிந்து கொள்வது கடினம், அது படிப்பது கொஞ்சம் சிரமம் என்றெல்லாம் கூறினாங்க. நாம் கூட வர்மா என்று என்னவென்று தெரியாமல் தான் அவங்க வந்து 10 பேருக்கு வர்மா என்ற ஒரு எழுத்து தெரிவித்தால் என்னவென்று தெரியாது சொல்லி நாம் வந்தோம். வந்த நமக்கு ஆனா அவனா கற்றுக் கொடுத்து ஒரு சாதாரண பிகேஜியை நம்மை அழைத்து சென்று இதற்கு ஒரு மாஸ்டர் டிகிரி கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்ம இன்று வெளியேறியிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய ஆசானுடைய தனித்திறம் என்றுதான் சொல்ல வேண்டும். முதல் நாள் நமக்கு சில தடாட்டம் இருந்தது. காரணம், அவருடைய பேசுகின்ற மொழிக்கும் நம்மை புரிந்து கொள்ள மொழிக்கும் ஒரு சிறிய தடங்கள் இருந்தால் போல் இருந்தது.
பிறகு நாம் அதையெல்லாம் சரி செய்து ஒரு நேர்விட்ட பாதையில கொண்டு வந்த பிறகு தினந்தோறும் நம்முடைய ப்ரோக்ராம் படி கரெக்டாக எல்லாமே நடந்து கொண்டு வந்தது. ஆசானுடைய முழு ஒத்துழைப்பு, நாம் இருந்த சூழ்நிலை, இருந்த 6 நாட்களிலும் நாம் ஒரு 10 பேர் ஒரு கூட்டு குடும்பத்திலே அண்ணன் தங்கைகளாக, அண்ணன் தம்பிகளாக மிக அருமையான ஒரு உறவோடு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலே இந்த பயிற்சியை நாம் பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதற்கு முழு காரணம் நம்முடைய ஆசானவர்கள். வர்மக்கலை என்ற கலை அழிந்து விடாமல் அந்த கலையை காத்து நிறுத்த வேண்டும் ஒரு ஆர்வத்திலே இந்த நமக்கு இடமளித்த இந்த சித்தா மெடிக்கல் காலேஜ் நிர்வாகத்தையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டுள்ளோம். காரணம், எங்கிருந்தவர்களால் யாராக கற்றுக்கொள்கிறார்கள் அவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும் நினைக்காமல் இந்த கலையை மேலும் வளர வேண்டும், நல்ல ஒரு குவாலிஃபைட் அக்குபஞ்சர் டாக்டர்ஸ்லாம் வரக்கூடிய இடத்துல இந்த கலை மேலும் வளர வேண்டும் என்ற நோக்கத்திலே நம்முடைய ஆசானை ஊக்குவித்து வரக்கூடிய மாணவர்களுக்கு இங்கேயே தங்க இடமும் கொடுத்து எல்லா வசதிகளும் செய்து கொடுத்து ஒரு ஊக்கப்படுத்தி அவர்களை நாம் இந்த நேரத்திலே நன்றி மறக்கக்கூடாது என்று நினைத்துக் கொள்கின்றேன். காரணம், என்னன்றி கொண்டாட்டும் உய்வுண்டாம் உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகத்து என்று சொல்லக்கூடிய அளவிலே நமக்கு நம்முடைய ஆசா நமக்கு இந்த வர்மக்கலை என்ற ஒரு அரிய கலையை நமக்கு கொடுத்திருக்கின்றார்கள். அதுபோலவே இந்த கலைக்கு ஊக்கமளித்த இந்த கல்லூரி நிர்வாகத்தையும் அதனுடைய பிரின்சிபால் கரஸ்பாண்டன்ஸ் அவர்களையும் நாம் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த முகாம் ஒரு மகிழ்ச்சியான ஒரு முறையிலே இந்த முகாம் நிறைவு பெறுகின்றது. இன்று நாம் எங்கிருந்தோ வந்தோம், மீண்டும் அவர்களை கூட்டை நோக்கி பார்க்கின்றோம். இந்த பயிற்சி இதோடு இல்லாமல் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ கழித்து மீண்டும் நாம் எல்லாம் ஒரு முறை வந்து, அதாவது மறுபயிற்சி ரெஃப்ரெஷர் கோர்ஸ் என்று சொல்வார்கள், அந்த அளவுக்கு இந்த பயிற்சியை நாம் மீண்டும் ஒரு முறை வந்து நாம் பலன்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை முன்வைக்கின்றேன். இது போல உண்மையிலே படிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்களை எல்லாம் கூட நாம் ஒரு குரூப்பாக நாம் அனுப்பி அவர்களை கூட இந்த படிக்கிறதுக்கு நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கின்றது. காரணம், இந்த கலை எப்படி என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே நமக்கு, அதாவது ஸ்பூன் ஸ்பீடிங் என்று சொல்வார்கள், குழந்தைகளுக்கு பால் ஊட்டுவது போல அந்த அளவுக்கு மிக எளிமையாக நமக்கு இந்த கலையை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த கலையை கற்றுக் கொடுத்த ஆசானுக்கும் அதற்கு ஊக்கமாக இருந்த இந்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் உங்கள் அனைவரின் சார்பில் நன்றி கூறி இந்த விழாவை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறுக்கையெல்லாம் ரெக்கார்ட் ஆகும். யார் மனசோ புண்படாம நடந்தாங்க. பின்னாடி வேடிக்கை பார்த்த சிஷ்யா சார், என்ன மாதிரி 2 பேரும் சமையாங்க. ஸ்ரீதர், இந்த சிஷ்யனை நம்பாதீங்க. பகவானே, சீக்கிரம் செலுத்துற குருவாயிடும். இதுக்கு சாமி தான் பதில் சொல்லணும். அவர் தான் பார்த்துட்டு நாங்கள் சாமி வாழ ரொம்ப பார்த்துட்டு இருக்கேன். ஏதோ 2 பேர் சேர்ந்து பிடிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க. சிலை மாதிரி இருக்காது. சரியா சிலை ஆனாயிடுச்சு சார், ஆனாயிட்டு அப்படியே இங்கிட்ட அந்த இடத்துல இருந்தாங்க. அவ்வளோதான். இது ஒன்றும் ரொம்ப ஈஸி கம்மி. யார் ஓடி போடுவாங்க? இது மெதுவாக உட்காந்து ஸ்லோவாக மெதுவாக இன்ச்சா அதெல்லாம் பாதி முடியாது எங்களுக்கு. மிட்டி யாரு